உலகெங்கும் இருக்கும் பக்தி இன்ஃபோ நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள். வணக்கம் சுவாமி. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. சனி வக்ர பயிற்சி அப்படின்றது வர இருக்கு. இந்த சனி வக்ர பயிற்சியில கிடைக்கக்கூடிய 3 அற்புத பலன்கள் அப்படின்னு சொல்றாங்க. எந்த மாதிரியான அற்புத பலன்கள் மக்களுக்கு கிடைக்க இருக்கு? சனி பொதுவாகவே என்னுடைய ஃபேமஸ் டைலாக், சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். இந்த சனி நல்லாவே நார்மலாகவே நிறைய கொடுப்பாருங்க. அதில் ஒரு வக்கரம் வேற போட்டுட்டாருன்னா ஃபுல் மூடில் என்ன பண்ணுறார், எல்லாரையும் அள்ளி அள்ளி கொடுக்குறாரு. இந்த வச்சுக்கோ, சாப்பிடு, என்ன வேணுமோ தரேன். கல்யாணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆக போகுது, குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்க போகுது, யாருக்கெல்லாம் வேலை இல்லையோ அவங்களுக்கு வேலை கிடைக்க போகுது, வறுமை ஒழிய போகிறது, நிறைய பிளெஸ்ஸிங்ஸ் பண்ண போகிறார். எந்த ராசிக்கு என்னென்ன பண்ண போகிறாருங்கிறத ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். சுவாமிஜி, கும்பராசிக்காரர்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சியால் கிடைக்கக்கூடிய 3 அற்புத பலன்கள் என்னென்ன? கும்பராசிக்காரர்கள் என்றாலே குதூகலம் தான். கும்பராசிக்காரர்கள் வாழ்க்கையில் 1 கோடி ரூபாய் பணத்தை கொடுத்தாலும் அதிலிருந்து ஒரு 100 ரூபாய் மட்டும் எடுத்து அன்னை ஒரு டிஃபன் சாப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அதி உத்தமர்கள் யாருன்னா யாரு? நீங்கள் தான். அந்த மாதிரி ரொம்ப நல்லவங்க நீங்கள். இந்த கும்பராசிக்காரர்களுக்கு சனிப்படுத்த எதுவும் சொல்லாதீங்க, எங்களுக்கே தெரியும். கடந்த 7.5 இயர்ஸ் அவனோட பழகி எனக்கு ஃப்ரெண்ட் ஆகிட்டார். அவர் ஃபஸ்ட்டு விரயத்தில் இருந்தார், அப்புறமா ஜென்மத்தில் இருந்தார், இப்போ பாத சனியாக சுற்றிட்டு இருக்கார். சனி பகவானுக்கே டஃப் கொடுக்குற ஆட்கள் நீங்கள் தான். ஏன்னா நீங்களும் தப்பு பண்ண மாட்டீங்க. சனி பகவான் நேர்மையின் கடவுள். அவருக்கு உங்களை எப்படி தொந்தரவு பண்ணுறதுனே தெரியல. 2ஆம் இடமாகப்பட்ட பாத சனியாக வந்து வக்கரம் பெறுகிறார். பாத சனியிலிருந்து விடுதலை, சந்தோஷம். தேங்க்யூ மை காட், தேங்க்யூ. அடுத்த 6 மாதம் என்னென்னா அலைச்சல் பொழப்பாக உங்களுக்கு இருந்தது. ஒரு வருஷம் அங்கே ஓடுறாங்க, இங்கே ஓடுறேன் சார், இன்டர்வியூன்னு கூப்பிட்றாங்க சார், டே ஃபுல்லாக உட்காந்துருக்கேன், கடைசியாக கூப்பிட்டு ஏற்கனவே எடுத்தாச்சு போய்ட்டு வந்து அனுப்பி விட்றான் சார், நான் இதுக்கு எதுக்கு சார் கூப்பிட்டாவே அப்படிங்கிற மாதிரி உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இந்த 2ஆம் இடத்திலே சனி பகவான் வக்கரம் பெறும்பொழுது வராத பணமெல்லாம் வரும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, என்னப்பா சொல்கிற, நீ பணத்தை திருப்பி, அம்மா சார் உங்கள்கிட்ட வாங்கி 1 வருஷம் ஆச்சு சார், எனக்கு வந்து மனசு ஒரே கஷ்டமாக இருந்தது, அதான் உங்களுக்கு தேடி கண்டுபிடிச்சி அந்த நீங்கள் வாங்கின 20,000 ரூபாய் திருப்பி கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன். அந்த மாதிரிலாம் அதிசயம்லாம் நடக்கும். இவெல்லாம் கொடுக்கவே மாட்டான்னு நினச்சதெல்லாம் திரும்பி வரும். 2ஆம் இடத்துல இருப்போம் 2, 3, 4 பார்க்கிறார். இருக்கிற கம்பெனியில் ப்ரொமோஷன் கிடைக்கும். இருந்தால் அதிசய பலன் 1 பணம் வர்றது, அதிசய பலன் 2 ப்ரொமோஷன். என்ன ப்ரொமோஷன்? கும்பராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் ப்ரொமோஷன் வர்றது பெரிய விஷயம். ஏன்னா நம்மகிட்ட இருந்து உழைப்பு மட்டும்தான் வாங்குவானுங்க, ப்ரொமோஷனே கொடுக்க மாட்டானுங்க. இதை ஃபஸ்ட்டு டைம் உங்களுக்கு ப்ரொமோஷன் வருது. அதே மாதிரி 8 பார்க்குறார். கண்ணு முன்னாடி ஒரு வெள்ளம் வந்தால் எப்படி மனசு வேதனையோ, அந்த வேதனையை கண்ணு முன்னாடி ஜுவல்ஸ் முழுகும்போது, நம்ம சொத்து பத்திரத்தை ஜப்தி ஆகும்போது அந்த வேதனையை அனுபவித்தவங்க நிறைய பேர். ஏழை சீட்டு வரும்போது ஒவ்வொரு ஆண்மகன், ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஒரு அப்பா, இந்த குடும்பத்தில் ஒரு மனது எப்படி நடுங்குங்கிறது அதை அனுபவித்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அது மாதிரி அந்த நிலையில் இருக்கிறவங்களுக்கு சனி பகவான் ப்ளஸ் பண்ணி, கவலைப்படாதீங்க, அந்த நிலை மாற்ற ஒருத்தர் உங்களுக்கு பணம் தருவார். கேட்கும் இடத்தில் பணம் கிடைக்கும். ஸோ அப்போ உங்களுக்கு பெரிய திருப்தி கடங்காரனை ஜெயிச்சது கூட கிடையாது. பயங்காரன் திட்டினா கூட திட்டு வாங்கிக்கலாம். உங்கள் மனைவி நகை முழுகாமல் காப்பாற்றிங்க பாருங்கள். அதான் உண்மையில நம்மலாம் ஆண்கள்லாம் எவ்வளோ பெரிய கிரேட் இல்லை. நம்ம காலரை தூக்கி விட்டுக்கோங்க, சூப்பர். அப்போ கூட நம்ம எப்படி யோசிக்கிறோம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி. ஸோ அப்போ 8ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும்போது இழந்ததை மீட்டு தரார். அடுத்து 11 பார்க்குறார், லாபத்தை பார்க்குறார். திடீர்னு ஒரு நாள் நீங்கள் ஃபைன் மார்னிங் உங்கள் கம்பெனி பார்த்தீங்கன்னா ஒரே பிஸியாக, ஒரே கச்சன்னு ஒரே சவுண்டாக இருக்கும். என்ன காலையிலே தூக்கத்துலேருந்து எந்திரிச்சு வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் பிஸியாக, எந்திரா எவ்வளோ நேரம் தூங்குவேன், எவ்வளோ கிளைண்ட்ஸ் நமக்கு புக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி, நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறா அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் நமக்கு தான் புக் பண்ணுறாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். கும்பராசிக்காரர்கள் வாழ்க்கை மாறப்போகிறது. புது பிஸ்னஸ் ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய கம்பெனி நல்லா ஓடப்போகுது, சூப்பராக இருக்கும். இவர்களுடைய பலன்களை அதிகரிக்க செய்ய இவர்கள் எந்த தெய்வத்தை வழிபட்டால் சிறப்பாக இருக்கும்? இவர்கள் ஒரே ஒரு விஷயந்தான் பண்ணணும். நிறையா வந்து ருத்ராட்சம், ஏகமுக ருத்ராட்சம், அது மாதிரி, அது ரொம்ப பிக்குலியராக 3 முகம் ருத்ராட்சம், அந்த மாதிரிலாம் போகிறது நல்லது. ஆனால் பொதுவாக நான் சொல்கிறேன், பஞ்சமுக ருத்ராட்சம் மாதிரி அணிந்து கொள்ளுங்கள். சிவன் கோயில்களுக்கு அதிகமாக பெரிய லிங்கத்தை வழிபடுங்க. தஞ்சாவூர் போகிறது, பெரிய லிங்கத்தை வழிபடுறது. ஏன்னா பொதுவாகவே கும்பராசிக்காரர்களுக்கு லிங்க வழிபாடு நல்ல பலனை தரும். ஸோ சனீஸ்வரனும் அது ரொம்ப, அவரே பெரிய சிவபக்தர் தான். ஸோ சிவனுடைய பதிகங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணுன்னா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்வால்வ் ஆகுங்க, அல்லது கேளுங்க காதால். ஸோ அதெல்லாம் பண்ணிங்கன்னா சிறப்பு. இவர்களுக்கு 100க்கு எவ்வளோ மதிப்பெண் கொடுக்கலாம் சார்? 100க்கு 95 மார்க் பிரமாதமாக இருக்குது. பொதுவாகவே நண்பர்களே, இந்த சனி பகவானை பொறுத்தவரையிலே மீனத்திலே அவர் வக்கரம் பெற்றிருக்கிறார். சரி, அதுதான் எங்களுக்கு தெரியுமே சார். ஜூலை 17 மீனத்தில் வக்கரம் பெற்றார். ஏற்கனவே அது குருவுடைய வீடுங்க. அங்கே வந்து அவர் என்ன ஆகிட்டார், சகல விக்னங்கள்லேருந்தும்
அந்த மீனராசியிலே அவர் வக்கரம் பெறும் பொழுது எல்லா தோஷங்கள்லேருந்து விடுது. பொதுவாகவே நல்ல மூடில் தான் இருக்கார், அவர் உங்களுக்கு நல்லது செய்கிற மூடில் தான் இருக்கார். இப்போ அவர் வக்கரம் பெற்ற உடனே சனி கொடுத்தால் எவர் தடுப்பார், சனி அள்ளி கொடுக்க போகிறார். வாழ்க்கையிலே நண்பர்களே ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், சனி பகவான்லாம் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா அவர் யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அதனால தான் அவர் சனி. இந்த சனி பகவான் உங்களுக்கு வக்கரம் பெறும்போதே என்ன பண்ணிட்டார், எல்லா நன்மைகளையும் தருகிறார். பாயிண்ட் நம்பர் 1 என்னன்னா, இது எத்தனை நாள், 6 மாதம். ஒவ்வொரு சனிப்பெயர்ச்சியும் வக்கரத்தையும் போட்டு நீங்கள் குழப்பிக்கூடாது. சனி பெயர்ச்சி ஆல்ரெடி நடந்துருச்சு, இப்போ நடக்க போகிறது என்ன, சனி வக்கரம் பெறும் நிகழ்ச்சி. எப்பயுமே ஒரு நல்லவர்கள் வக்கரம் பெற்றும் போது, இப்போது ஒரு நல்லவருக்கா திடீர்னு அவருக்கு நல்லது பண்ணுறது நிறுத்திட்டாருன்னு வச்சுக்கோங்க, நமக்கு என்ன ஆகிடும், வறுமை வந்து சேரும், அது நமக்கு கஷ்டங்கள் வந்து சேரும். அதே ஒரு கெட்டவர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, எப்பயுமே நம்ம கெட்டவர் தான் அவர் வக்கரம் பெறும்போது என்ன ஆகும், நல்லது நடக்கும். அதனால் ஏன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போது இன்னொன்று, ஒரு படத்தில் விஜய் இருப்பார், என்ன பண்ணுவார், சிவனும் சக்திக்கு சேர்ந்தா மாசுடா, அந்த மாதிரி. அவர் என்ன பண்ணுவார், ரவுடியாக இருந்தவர் திடீர்னு போலீஸ் ஆகிடுவார். போலீஸ் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுவார், ஒட்டுமொத்த மதுரையும் ஒரே ஒரு ஓவர் நைட்டில் க்ளீன் பண்ணுவார். அது எப்படின்னா, அவருக்கு தான் தெரியும் யார் யார் எங்கெங்கே இருப்பாங்கன்னு. அந்த மாதிரி சனிக்கு தெரியும் உங்கள் லைஃப்பில் எது பேரியர், எந்த புள்ளியை தொட்டால் நீங்கள் சீருவீங்க, எப்படி எந்திரிச்சு ஓடுவீங்க. சனி நோஸ் வெல் பிகாஸ் ஹீ சனி. அதனால் சனி பகவான் என்ன பண்ணுறார், உங்களுக்கு என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னா, இந்த 12ஆம் இந்த குருவினுடைய வீட்டிலிருந்து இந்த 6 மாதமும் உங்களை புடம்போட்ட தங்கமாக மாற்றுகிறார். வலிக்கும் தான், கஷ்டம்தான். காரணம் சனி பகவான் நல்ல டீச்சர்லாம் கிடையாது, இட்ஸ் வெரி பேட் டீச்சர். என்ன பண்ணுவாங்க, ரீசன்ஸ் எல்லாம் அவர்கிட்ட சொல்லக்கூடாது, அந்த மாதிரி பெண்ட் எடுப்பார். ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, அள்ளி கொடுப்பதில் சனிக்கு நிகர் யாரும் இல்லை. பணமோ புகழோ பெயரோ சனி அள்ளி கொடுப்பார். ஹாப்பியாக இருங்க, ஜாலியாக இருங்க. சுவாமிஜி, இவ்வளோ நேரம் சனி வக்ர பயிற்சியால் இருக்கக்கூடிய அனைத்து ராசிக்காரர்களும் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் சொன்னீங்க. மக்களுக்கு இது ரொம்பவே பயனுள்ள பதிவாக இருக்கும். மக்கள் உங்களை தொடர்பு கொள்றதா இருந்தால் எப்படி தொடர்பு கொள்வது? ரொம்ப சந்தோஷம். பக்தி இன்ஃபோ உலக மக்கள் அனைவரையும் சென்று அடைந்திருப்பதை குறித்து உள்ளபடியே நான் மகிழ்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். யாரெல்லாம் பக்தி இன்ஃபோ பார்க்கிறீர்களோ அவர்களுக்கு சனி பகவான் ஒன்றுமே செய்வதில்லை. ஆமாம், அப்படிதான். அதனால் நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். என்னை பின்தொடர விரும்புபவர்கள் ராம்ஜி சுவாமிகள் அப்படிங்கிற அந்த இன்ஸ்டா ஐடி, அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். என்னுடைய பதிவுகள் தினமும் கிடைக்கப்பெறும். கீழே போய்ட்டு இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ்வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருள் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி வந்து இந்த என்னை சந்தித்து உங்களுடைய கேள்விகளை கேட்டுக்க. குருகுலம்லாம் கூட இருக்குது, நீங்கள் கலந்து கொண்டு என்ன வேணுமோ நீங்கள் ஸ்ரீமடத்திற்கு வந்தால் ஜோதிடம் பார்த்துட்டு சுவாமியும் பார்த்துட்டு போகலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.